ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 39. ராயக கலத்ரம் பவசக சூதாதயோ கிருஹாமாஹி குஞ்சர கோசபூதய சர்வே அர்த்த காமாக்ஷணே பங்குராயுஷ குர்வந்தி மர்த்யஸ்ய கியத் பிரியம் சலா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராய செல்வம், கலத்திரம் ஒருவனது மனைவியும் பெண் நண்பர்களும், பசவ பசு, குதிரை, கழுதை, பூனை, நாய் போன்ற வீட்டு மிருகங்கள், சூதாதயா குழந்தைகள் முதலிய, கிருஹா பெரிய கட்டிடங்கள் மற்றும் வீடுகள், மகி நிலம், குஞ்சர யானைகள், கோஷ பொக்கிஷம், பூதய புலன் இன்பத்திற்கும் பௌதீக சுகபோகத்திற்கும் உரிய பிற போகப் பொருட்கள், சர்வே அனைத்தும், அர்த்த பொருளாதார முன்னேற்றம், காமா மற்றும் புலன் இன்பம், க்ஷண பங்குர நொடியில் அழியக்கூடிய, ஆயுஷ ஆயுளை உடையவனின், குர்வந்தி உண்டாக்கும் அல்லது கொண்டு வரும், மர்த்தியஸ்ய மரணத்திற்குட்பட்ட ஒருவனின், கியத் எவ்வளவு, பிரியம் இன்பம், சலா நிலையற்ற தற்காலிகமான. டிரான்ஸ்லேஷன். ஒருவனுடைய செல்வம், அழகிய மனைவி, பெண் நண்பர்கள், மகன்கள், மகள்கள், வீடு, வீட்டு மிருகங்களான பசுக்கள், யானைகள், குதிரைகள் போன்றவை, பொக்கிஷம், பொருளாதார முன்னேற்றம், புலன் இன்பம் ஆகியவையும் இந்த பௌதீக ஐஸ்வர்யங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒருவனது வாழ்நாளும் கூட நிச்சயமாக தற்காலிகமானதும் நிலையற்றதும் ஆகும். மனித வாழ்வு நிலையற்றது என்பதால் தான் நித்தியமானவன் என்பதை புரிந்து கொண்ட புத்தியுள்ள மனிதனுக்கு இந்த பௌதீக ஐஸ்வர்யங்களினால் என்ன நன்மையை தர முடியும்? பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். பொருளாதார முன்னேற்றத்தை ஆதரிப்பவர்கள் எப்படி இயற்கை சட்டங்களினால் ஏமாற்றப்படுகின்றனர் என்பதை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. கிம் விஷயா உபபாதன என்று முந்திய ஸ்லோகம் கூறியது போல, உண்மையில் பெயரளவேயான பொருளாதார முன்னேற்றத்தினால் எந்த பயனும் இல்லை. பௌதீக நாகரிக முன்னேற்றத்தின் மூலமாகவும் தேக சௌகரியத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்கும் முயற்சிகளாலும் தவிர்க்க முடியாத பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை தடுப்பதற்கு இதுவரை ஒன்றுமே செய்யப்படவில்லை என்பதை உலக வரலாறு உண்மையாகவே நிரூபித்துள்ளது. ரோமானிய சாம்ராஜ்யம், முகமதிய சாம்ராஜ்யம், ஆங்கிலேய சாம்ராஜ்யம் போன்ற உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை பற்றி அனைவரும் அறிவார்கள். ஆனால் இத்தகைய பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா சமுதாயங்களும் அவ்வப்போது நிகழ்ந்த யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சம் முதலியவற்றினால் தோல்வியடைந்துள்ளன. இவ்வாறாக அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் தற்காலிகமானவையும் நிலையற்றவையும் ஆகும். எனவேதான் இந்த ஸ்லோகத்தில் குர்வந்தி மர்த்தஸ்ய கியத் பிரியம் சலா என்று கூறப்படுகிறது. அதாவது, பரந்த சாம்ராஜ்யத்தை பெற்றிருப்பதாக ஒருவன் அதிக கர்வம் கொள்ளலாம். ஆனால் இத்தகைய சாம்ராஜ்யங்கள் நிலையற்றவை ஆகும். 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்தும் முடிந்துவிடும். பொருளாதார முன்னேற்றத்தின் இந்த நிலைகளெல்லாம் மிகுந்த முயற்சியுடனும் சிரமத்துடனும் உருவாக்கப்பட்டவை என்றாலும் விரைவில் இவையெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். எனவேதான் இவை சலா என்று இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. பௌதீக பொருளாதார முன்னேற்றம் சிறிதும் மகிழ்ச்சியளிப்பதல்ல என்ற முடிவுக்குத்தான் அறிவுள்ள ஒருவன் வரவேண்டும்.
உலகம் முழுவதுமே ஸ்ரீமத் பகவத்கீதையில் துக்காலயம் அசாஸ்வதம், அதாவது துன்பம் நிறைந்தது மற்றும் தற்காலிகமானது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.